வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற யூனிட் 6ல் இருக்கிற இயர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, இந்த லெசன் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா வந்து இது தமிழ்நாடை பற்றிது. தமிழ்நாடில் எப்படி ரிவால்ட்டு பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கு, ஸோ அதை பற்றிலாம் பார்க்கலாம். பாளையக்காரர்ஸை பற்றி பார்ப்போம். அந்த பாளையக்காரர்ஸில் முக்கியமான புலித்தேவர் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ், வேலுநாச்சியார் இவங்களை பற்றிலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரொடக்ஷனில் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து தோக்கடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய 3 கர்நாடிக் வார்ஸோட ரிசல்ட் படி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதாக வந்து இந்தியாவில் வந்து திகழுது. ஏன்னா ஃப்ரெஞ்சுக்கு பவர்லாம் போயிடுச்சு, மற்ற கண்ட்ரீஸுக்கும் பவர் இல்லை, ஸோ இந்தியன் ரூலர்ஸுக்கும் வந்து பவர் இல்லை. ஸோ பிரிட்டிஷுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, புலித்தேவர் இருக்கார்ல, ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு ஒரு கிங் வந்து இந்தியாவிலேருந்து அகெயின்ஸ்டாக வந்து பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? யார் இந்த புலித்தேவர்? இவரை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டு அதில் பார்ப்போம். இவர் வந்து ஒரு பாளையக்காரர். இவர் தான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுத்துருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் இவங்க எல்லாமே வருவாங்க, தீரன் சின்னமலை. ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதாவது பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க அப்படி பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர்ஸ் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மொதல் இந்த பாளையம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாளையம்னா டொமைன், இல்லைனா மிலிட்டரி கேம்ப், இல்லைனா லிட்டில் கிங்டம். ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னர்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ குறுநிலத்தை ஆள்றவங்கள நம்ம பாளையக்காரர்கள் சொல்லுவோம். ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்காரங்க என்ன, பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த பாளையக்காரர்ஸை வந்து பாலிகர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது இது பார்த்திங்கன்னா, இந்த பாளையக்கார சிஸ்டம் வந்து எங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, எந்த கிங்டம் பார்த்திங்கன்னா கக்கட்டியா கிங்டமில் தான் ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. யார் இருந்தப்போ பார்த்திங்கன்னா, இந்த ரூலர் வந்து பிரதாப ருத்ரா, இவர் வந்து ஆஃப் வாரங்கல். இவர் இருந்த காலகட்டத்தில் இந்த கக்கட்டியா கிங்டமில் தான் ஃபஸ்ட்டு இந்த பாளையக்கார சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக், இவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பாளையக்கார சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. கக்கட்டியா கிங்டமில் பாளையக்கார சிஸ்டம் இருந்துச்சுப்பா. நம்ம தமிழ்நாடுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, விஸ்வநாத நாயக் வந்து அவர் வந்து நாயக்க ரூலராக மதுரையை வந்து ஆட்சி செய்யலை. எப்போ ஆட்சி செய்கிறாரு? 1529 இந்த டியூரேஷன் அப்போ இவர் வந்து மதுரையோட நாயக்கர் மன்னராக இருக்கார். ஸோ அந்த டயத்தில் வந்து இவர் வந்து பாளையக்கார சிஸ்டம் வந்து கொண்டு வராரு. யாருடைய சப்போர்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா, அவருடைய மினிஸ்டர் அரியானந்தர். ஓகேங்களா? அவருடைய மினிஸ்டர் அரியானந்தர் மூலயமா இது கொண்டு வராரு. மொத்தமாக ஸ்டார்டிங்கில் வந்து 72 பாளையக்காரர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த பாளையக்காரர்ஸ்னால் என்னடா, பாளையக்காரரோட ரோல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், குறுநில மன்னர். அவங்க என்ன பண்ணுவாங்க, மன்னர்கள் பேசிக்காக என்ன பண்ணாங்க, மன்னர்களுக்கும் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்களோட ரோல் என்ன, இவங்களோட ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது, ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, அந்த டெரிட்டரி வந்து பாதுகாக்கிறது, மற்ற எந்த அந்நிய சக்திகிட்டேருந்தும் தாக்கப்படாமல் பாதுகாக்கிறதுக்கு பாளையக்காரர்ஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடுவில் மக்களுக்குள்ளே நடக்குது, ஏதாச்சும் ஒரு சிவில் டிஸ்பியூட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை கிரிமினல் டிஸ்பியூட்டோ நடக்குதுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக பாளையக்காரர்ஸ் இருக்காங்க. லாவை வந்து மெயின்டைன் பண்ணணும், சட்டத்தை வந்து பின்பற்றணும். ஸோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதே தானே பண்ணுது. ஸோ அதான் பாளையக்காரர்ஸ் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் டியூட்டிஸ் வந்து பாளையக்காரர்ஸ் வச்சிருந்த அந்த போலீஸ் டியூட்டிக்கு பேர் வந்து அரசு காவல், இல்லைனா படிக்காவல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஈஸியாக கேட்கக்கூடிய கொஷின், ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த பாளையக்காரர்ஸும் கிங்ஸுக்கும் என்ன தொடர்பு பார்த்திங்கன்னா, மன்னர்கள் இருக்காங்களே, மன்னர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த போர் வீரர்கள் பத்தாமல் இருக்கிறப்ப இந்த பாளையக்காரரில் இருக்கிற அந்த போர் வீரர்கள்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் போய் சப்போர்ட்டுக்கு போய் மன்னர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அப்படியே 2 பேரும் ஆப்போசிட்டாக சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ வருஷமாக பார்த்திங்கன்னா 200 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண வந்துட்டுருக்கு. நாயக்கர்கள்லேருந்து தொடங்கி
தொடங்கி எப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குரியதாக ஆகுது பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் வரையால் அவன் வந்தோடனே இந்த பாளையக்கார சிஸ்டத்துலேருந்து கொஞ்சம் பிரச்சனை வருது. ஏன்னா அவங்க மக்கள் வந்து பாளையக்காரர்கிட்ட வந்து இது பண்ணிட்டுருங்க, டேக்ஸ் கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் பார்த்தா பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களுக்கு டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முரண்பாடு வருது, அதனால தான் பிரச்சனை வருது. ஸோ ஓகேங்களா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே மக்களை விடுதலை பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எப்படி போர் வருதுன்னா, அவங்க டேக்ஸ் கட்ட மறுக்கிறாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனை வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸும் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. பாளையம்ஸை வந்து அந்த 72 பாளையக்காரஸில் வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ், அதில் பார்த்திங்கன்னா 2 பிளாக். இது வந்து அந்த வெஸ்டர்ன் பாளையம்ஸ், ஈஸ்டர்ன் பாளையம்ஸில் வந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, சாட்டூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இந்த இடம் பூரா ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்லையும். வெஸ்டர்ன் பாளையம்ஸில் உதுமலை, தலவன்கோட்டை, நடுவங்குறிஞ்சி, சிங்கம்பட்டி, செய்த்தூர் இந்த இடமும் இருக்கும். ஓகேங்களா, இது எந்தெந்த இடம் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஆட் அண்ட் அவுட் கேட்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் தான் இந்த இந்த வெஸ்டர்ன் பிளாக், ஈஸ்டர்ன் பிளாக் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாளையக்கார ரிவால்ட்டு. இப்போ பாளையக்கார ரிவால்ட்டை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன புலித்தேவர் வராங்க, இல்லை பூலித்தேவர் சொல்லலாம், புலித்தேவர் சொல்லலாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கார். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து குரல் கொடுத்தவர். ஸோ வந்து மார்ச் 1755 வந்து இந்த நவாப் ஆஃப் ஆர்காட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யார் பார்த்தீங்கன்னா முகமது அலி. அந்த முகமது அலியோட பிரதர் வந்து பார்த்திங்கன்னா மஃபூஸ் கான். ஓகேங்களா, இந்த மஃபூஸ் கான் வந்து என்ன பண்ணுறாருனா, அவருடைய சோல்ஜர்ஸ் வந்து யார் கீழேனா கர்னல் ஹெரான் அவர் கீழே வந்து அனுப்புகிறாரு மதுரைக்கு. மதுரையை போய் கைப்பற்றுறாரு. கைப்பற்றதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த புலித்தேவரையும் இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி இது பண்ணலாம், ஆட்சி செஞ்சிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த புலித்தேவர் வந்து விடலை. இவர் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸான பர்சன், வெஸ்டர்ன் பிளாக்கில் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பாளையக்காரர் இவர். ஸோ அதனால் இவர் ஈஸியாக விட்டு கொடுக்கல. ஸோ இவரும் பிரச்சனை பண்ணுறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசி வந்து இந்த கர்னல் ஹெரான் இருக்காங்களே அவங்கள வந்து திருப்பி வர சொல்லிடுவாங்க. அவருடைய சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து ஒழுங்காக வந்து கேப்சர் பண்ணாமல் இருக்காருண்டு இதனால். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கன்ஃபெடரசி அண்ட் அலையன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் பிரிட்டிஷ். பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவங்களை விட்டால் இப்படி பண்ணிடுவாங்க, ஏதாச்சும் போர் இந்த மாதிரி பெருசாக வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நல்லா அலாட்டாக யோசித்து அவங்களுடைய எதிரி யாருண்டு அவங்களோட போய் கை கோர்க்கணும்னு நினைப்பார். ஸோ அவங்களோட எதிரி யார் பார்த்தீங்கன்னா, இந்த நவாப் சண்டா சாஹிப், இவங்க எல்லாமே ஃப்ரெஞ்சோட சேர்ந்தவங்க. ஸோ ஃப்ரெஞ்சு இல்லை இப்போ, இருந்தாலும் அவங்க வந்து நவாப் சண்டா சாஹிப் வந்து ஃப்ரெஞ்சு கூட இருந்தனால அவங்க கூட பேசுகிறாரு. அவங்களுடைய 3 பதான் ஆஃபீஸர் யார் பார்த்தீங்கன்னா, மியானா, முடிமியா, நம்பிக்கா, கட்டாக். ஓகேங்களா, பேர்லாம் கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்கும், பரவாயில்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரோட சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் அந்த இவங்களும் பாளையக்காரருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, பாளையக்காரரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து யாருக்கு அகேன்ஸ்டாக இப்போ இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நவாப் முகமது அலிக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படி பார்க்கலாம். யாரெல்லாம் அவங்களுக்கு துணை போகலை, பாளையக்காரர் எல்லாமே வந்துட்டாங்களா கேட்டாங்கன்னா இல்லை. பாதி பாளையக்காரங்க நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. நேரம் ஒற்றுமை இருந்திருந்தால் எப்போயும் நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிஞ்சி. நெக்ஸ்ட்டு வந்து பாஞ்சாலங்குறிஞ்சி ஆட்சி செஞ்சவரெலாம் பார்ப்போம். ஆனால் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணல புலித்தேவர் வந்து சண்டை போட்டப்போ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை ராஜாஸ் இருக்காங்களா, அவங்களுமே சப்போர்ட் பண்ணலை. ஸோ இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம ஆட்களே, அதாவது இந்தியர்களே இவ்வளோ பேர் சப்போர்ட் இல்லை. ஸோ புலித்தேவர் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணார். இவர் வந்து ஹைதர் அலி இருக்கார்ல மைசூரில், ஸோ அவருடைய ஹெல்ப்பும் கேட்டார். ஆனால் ஹைதர் அலி வந்து அப்போ வந்து கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்ததுனால அவரால் உதவி பண்ண முடியல. ஸோ இருந்த போதிலும் அவருக்கு வந்து இந்த நவாப் இருக்கார்ல, இந்த நவாப் வந்து இன்னமும் அகேன்ஸ்டாக
இது பண்ணணும்னு இந்த மஃபூஸ் கானுக்கு வந்து சோல்ஜர்ஸ் வந்து அனுப்புகிறாரு. எந்த நவாப்பு? முகமது அலி வந்து என்ன பண்ணுறாரு, மஃபூஸ் கானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸ் ஒரு 1000 சோல்ஜர்ஸ் அனுப்புகிறாரு. அடுத்து 600 சோல்ஜர்ஸ் அனுப்புகிறாரு. ஸோ இப்போ 1200 சோல்ஜர்ஸ் வந்து மஃபூஸ் கான் கிட்ட இருக்காங்க. ஆனால் நம்மள்கிட்ட வந்து சோல்ஜர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப ட்ரவான்கூர்லேருந்து அந்த மன்னர் இருக்கார்ல, ட்ரவான்கூர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். ஸோ அந்த மன்னர் வந்து பூலித்தேவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2000 சோல்ஜர்ஸ் வந்து அனுப்புகிறாரு. இந்த பேட்டில் வந்து எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா களக்காடுல நடக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புலித்தேவருக்கு மாபெரும் வெற்றி கிடைக்குது. மஃபூஸ் கான் வந்து ரொம்ப கேவலமாக தோற்கடிக்கப்படுறாரு. ஏன்னா 2000 சோல்ஜர்ஸு 1200 சோல்ஜர்ஸு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குண்டு. ஸோ ட்ரவான்கூர் மன்னர் வந்து புலித்தேவருக்கு ரொம்ப உதவி செய்கிறாரு. அவங்க 2 பேர் வந்து இந்த ராஜா ஆஃப் ட்ரவான்கூர் எவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1756லேருந்து 1763 வரையுமே இவருக்கு வந்து புலித்தேவருக்கு வந்து எய்ட் பண்ணியிருக்காரு. அந்த புலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாருனா கண்டினியூஸாக அந்த பிரிட்டிஷுக்குமே அண்ட் நவாப்புக்குமே அகேன்ஸ்டாக தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசுஃப் கான் வந்து புது கான்செப்ட் வராப்பில். யூசுஃப் கான் பார்த்தீங்கன்னா கான் சாஹிப்னு சொல்லுவோம், இல்லைனா மருதநாயகம் சொல்லுவோம். இந்த பேர்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமாவில், மருதநாயகம். ஸோ அது அந்த கான்செப்ட் தான் அது. அவர் தான் யூசுஃப் கான், கான் சாஹிப். இவர் வந்து ஒரு இந்தியன் தான். ஆனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா பிரிட்டிஷுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருப்பார். இப்போ யாருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுவார்னா முகமது அலி இருக்கார்ல, அந்த நவாப்புக்கு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி இவர் என்ன பண்ணுவார்னா புலித்தேவரை டிஃபீட் பண்ணணும்னு வருவார். பார்த்தா அவர்கிட்ட வந்து ஒழுங்கான வெப்பன்ஸ் இல்லை. ஸோ அந்த வெப்பன் தட்டுப்பாடு இருக்கிறனால திருச்சிராப்பள்ளி வரையும், திருச்சிராப்பள்ளியில் கிடச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் போர் தொடுக்க போகிறாரு. ஸோ எப்போ போகிறாரு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1760 தான் போகிறாரு. யூசுஃப் கான் வந்து என்ன பண்ணுறாருனா நெற்கட்டும் செவல் அந்த ஃபோர்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. எத்தனை மாதம்னா 2 மாதம் தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணி அவர் வந்து கடைசியாக வந்து 16 மேல 1761 புலித்தேவரோட 3 மேஜரான ஃபோர்ட்டான நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 ஃபோர்ட்டையுமே கைப்பற்றுறாரு. கைப்பற்றினோடனே புலித்தேவர் என்ன ஆவார், ஓரளவுக்கு தோற்கடிக்கப்படுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஆதிக்கம் மொத்தமாக அப்படியே தூக்கி போட்டாங்க. ஃப்ரெஞ்சுலேருந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஃப்ரெஞ்சோட ஆதிக்கத்தையுமே எடுத்து போட்டாங்க. ஸோ புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு ஆளுமே இல்லை. இப்போ ஃப்ரெஞ்சு இருந்தாங்க, இப்போ ட்ரவான்கூர் மன்னரும் இல்லை. ஸோ யாருமே இல்லாதனால ட்ரவான்கூர் மன்னர் ஏன் அப்படி போனாங்கன்னா ஃப்ரெஞ்சே இல்லை. ஸோ பிரிட்டிஷுக்கு அப்போஸ் பண்ண பெரிய சப்போர்ட் யாருமே இல்லைன்னொன்னே ட்ரவான்கூர் மன்னர் இவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா யூசுஃப் கான் இருக்கார்ல, அதாவது மருதநாயகம், இவர் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்களோட நெகோஷியேட், அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்து இவர் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸுக்கு நடத்தலாம் நினைக்கிறாரு. அப்படி நினச்சது தெரிய வந்தோடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரே கொண்டுடுறாங்க. யூசுஃப் கானையவே தூக்கிலிட சொல்லிடுறாங்க 1764. எதுக்காகனா இவன் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வந்துடுவான், ஏன்னா இவனும் ஒரு இந்தியன் தானே. ஸோ அதனால் யூசுஃப் கானை வந்து 1764 வந்து தூக்கிலிடப்பட்டு கொள்கிறாங்க. இதை கேட்டோடனே புலித்தேவர் என்ன பண்ணுறாருனா திருப்பியும் வந்து ஃபோர்ட்டை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. நெற்கட்டும் சேவல் வந்து 1764 வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. அகெயின் பார்த்தீங்கன்னா கேப்டன் சாம்பல், ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான கொஷின். கேப்டன் சாம்பல் வந்து 1767 வந்து புலித்தேவர் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒண்டி வீரனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப வீரமானவர், ஒரு கை வந்து போயிடுச்சு ஒரு இதில், அதனால தான் ஒண்டி வீரன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, சும்மா ஒரு அசம்ஷனில் சொல்கிறாங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இப்போ நம்ம பார்த்த புலித்தேவர் மாதிரியே வேலுநாச்சியார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு குயின் டு ஃபைட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபஸ்ட்டு கிங்கு. புலித்தேவர் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் காமிச்சார் பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டாக. உமனில் யார் காமிச்சா பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார், ஓகேங்களா. வேலுநாச்சியார் பார்த்தீங்கன்னா யாருடைய மக பார்த்தீங்கன்னா ராஜா செல்லமுத்து சேதுபதி இருக்கார்ல, அவருடைய மக வந்து 1730 பிறக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரே டாக்டர் தான் அவங்க ஃபேமிலியில். இவருக்கும் இந்த பெண்மணிக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. சிலம்பாட்டம், வளரி, இந்த மாதிரி எல்லாமே, ஹார்ஸ் ரைடிங்கு, ஒரு ராணிக்கு தேவையான எல்லாமே கற்றுக்குறாங்க. ஆர்ச்சரி கற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், உருது எல்லாமே நல்லா தேர்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க 16 வயசில் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா முத்துவடுகநாதர், ராஜா ஆஃப் சிவகங்கை மன்னருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மக பிறக்கிறாங்க, வெள்ளச்சி நாச்சியார் அவங்க பேர், ஓகேங்களா. இதுதான் அவருடைய
இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1772 பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் ஆர்காட் இருக்காங்களே அவங்களும் அந்த பிரிட்டிஷில் இருக்க ஒரு கமாண்டர் லியூட்டினன்ட் கர்னல் போன்ஜோர் இவங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டு காளையார் கோவில் இருக்க ஒரு கோவில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து முத்து வடுகனாரை வந்து கொண்டுடுறாங்க. முத்து வடுகனார் யார்? முத்துவடுகர் வந்து வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்ட். ஸோ வேலுநாச்சியார் ஹஸ்பண்ட் வந்து இந்த காளையார் கோயில் பேட்டில் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ வேலுநாச்சியார் வந்து எஸ்கேப் ஆகி யாருடைய தஞ்சத்தில் யார் வந்து ஹெல்ப் பண்ணா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் சேர்ந்த கோபால நாயக். ஓகேங்களா, இவர் வந்து இவங்களுக்கு வந்து 8 வருஷம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 8 வருஷம் தங்க இடமும் அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ எல்லாமே ஆள்பலம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோபால நாயக் இருக்கார்ல, ஸோ இவர் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் வேலுநாச்சியருக்கு வந்து ஹைதர் அலியும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலுநாச்சியர் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்மி க்ரியேட் பண்ணி பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணி நம்ம சிவகங்கையை திருப்பி மீட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. யார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுடைய மருது பிரதர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அவங்களாம் வேலுநாச்சியருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாண்டவராயர். ஓகேங்களா, தாண்டவராயர் யார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹைதர் அலிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. எதுக்காகனா வேலுநாச்சியருக்கு சொல்கிற மாதிரியே இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. தாண்டவராயர் யார் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சீஃபாக இருக்கார். ஸோ வந்து இவர் என்ன எழுதுறாருன்னா 5000 இன்ஃபேண்ட்ரியும் 5000 காவல்ரியும் எங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு இந்த மாதிரி உருதுல வந்து அப்படியே நம்ம வேலுநாச்சியார் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஹைதர் அலி நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு இவர் வந்து ஹைதர் அலி வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஹைதர் அலியோட ஹெல்ப்பு, கோபால நாயக்கோட ஹெல்ப்பு இதெல்லாமே சேர்ந்து கடைசி இவங்களுக்கு என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். எங்கன்னா சிவகங்கையை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து குயின் ஆயிடுவாங்க. திருப்பியும் மருது பிரதர்ஸ் வந்து மருது பிரதர்ஸோட ஹெல்ப்போட நம்ம வேலுநாச்சியார் வந்து குயின் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ரூலர் ஆர் குயின் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா. இந்த கொஷின் கேட்டாங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி எழுதிடாமல் வேலுநாச்சியார் தான் எழுதணும். நிறைய பேர் ஜான்சி ராணி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஜான்சி ராணி தான், பட் யார் ஃபஸ்ட்டுனா நம்ம வேலுநாச்சியார் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னா குயிலி வந்து யாருன்னா வேலுநாச்சியாரோட ஃப்ரெண்டு. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா அவங்களோட உயிரே தியாகம் பண்ணியிருப்பாங்க. அந்த அதாவது வெடிமருந்துலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பிரிட்டிஷ் வந்து வச்சுருப்பாங்களே எல்லாம் வெடிமருந்தும், அந்த இடத்துல போய் தன்னைத்தானே தீ குளித்து அதுக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஏன்னா அப்போ தான் டெஸ்ட்ராய் ஆகும், பிரிட்டிஷ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவங்களோட உயிரே தியாகம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடையாள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் போன டைரக்ஷனை சொல்ல மாட்டேன்றதுக்காக பிரிட்டிஷ்காரங்க படுகொலை பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய ஒரு உமன் சோல்ஜர் யூனிட்டுக்கு பேரே உடையாள்னு வச்சுருக்காங்க. உடையாள்னு ஒரு கல்வெட்டு வேறு இருக்குது. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க, எந்த இயர்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அடுத்த பாட்டு வந்து நான் கட்டபொம்மன் பற்றியும் நெக்ஸ்ட் இருக்கிற லீடர்ஸ் பற்றியும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். போய் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 10th ஹிஸ்ட்ரி ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பார்ட் இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். தம்ப்நெயிலில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.